வேளாண் கடன் தள்ளுபடியில் சாதகமான முடிவை முதல்வர் விஜய் அறிவிப்பார் என்று அமைச்சர்கள் வாக்குறுதி அளித்திருப்பதாக விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் காவிரிப்படுகை மாவட்ட விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளோடு பொதுப்பணித்துறை அமைச்சர் உட்பட 8 அமைச்சர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன், தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஐயாக்கண்ணு உள்ளிட்ட 25 சங்கங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய PR பாண்டியன், கடன் தள்ளுபடி குறித்து முதல்வர் அறிவிப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர்கள் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார். முழு வெற்றி பெறுகிற வகையில் இன்றைய பேச்சுவார்த்தை முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இந்த அமைச்சர்கள் நடத்தியிருக்கிறார். எனவே முதலமைச்சர் அனைத்து விவசாயிகளும் எந்த பாகுபாடும் இல்லாமல் பயன்பெறுகிற வகையில் சட்டமன்ற கூட்டம் நடைபெறுகிற போது சட்டமன்றத்திலேயே அதற்கான அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். தமிழக அரசின் சில திட்டங்களுக்கு பெயர் மாற்றப்பட்டாலும் புதிய திட்டங்கள் குறித்தும் தாவேக அரசு சிந்திக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறினார். விழுப்புரத்தில் புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில், பட்ஜெட்டில் சில நலத்திட்டங்கள் வெளிப்பட்டாலும் முழு நிறைவளிக்கும் பட்ஜெட் அல்ல என்றும் தாவேக அரசு தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறினார். சில திட்டங்களுக்கு பெயர் மாற்றினாலும் கூட கடந்த ஆட்சியில் நடைபெற்ற நலத்திட்டங்கள் தொடர்வது நல்லது. புதிய திட்டங்கள் குறித்தும் தமிழக அரசு சிந்திக்க வேண்டும். ஒரு புதிய அரசு நிதிநிலை அவ்வளவு போதுமானதாக இல்லை. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதிகளை வழங்க வேண்டும். சில நலத்திட்டங்கள், சில நல்ல முயற்சிகள் அதில் வெளிப்படுகிறது. ஆனாலும் இது முழுநிறை பட்ஜெட் அல்ல. எதிர்பார்ப்புகள் முழுவதும் இது தீர்க்கவில்லை. அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அரசின் திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்வது வழக்கமான ஒன்றுதான் என்று விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். கடலூரில் விசிக மண்டல செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது முந்தைய அரசின் திட்டங்களை மாற்றவில்லை, பெயர் மட்டுமே மாற்றப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். பெயர் மாற்றத்தை நியாயப்படுத்தவில்லை என்றும் அதே சமயம் அது தவிர்க்க முடியாதது என்றும் தெரிவித்தார். அந்த திட்டங்களை மாற்றல, அந்த ஆட்சி கொண்டு வந்த திட்டம், அதனால நான் இதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை அவங்க கைவிடல அல்லது திட்டத்தையே மாற்றவில்லை. அந்த திட்டங்களை அப்படியே பின்பற்றுகிறார்கள். பெயர் மாற்றம் செய்வது என்பது வழக்கமான ஒன்றுதான். ஒரு அரசு வகிக்கிற பெயரை இன்னொரு அரசு மாற்றுவது என்பது அவ்வப்போது நிகழக்கூடிய ஒன்றுதான். தேசிய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி. அதை நான் நியாயப்படுத்தவில்லை, ஆனால் அது தவிர்க்க முடியாதது. டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் வசூலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவே ஆன்லைன் முன்பதிவு நடைமுறை கொண்டுவரப்பட்டதாக அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதல் நாளிலேயே 700க்கும் மேற்பட்டோர் ஆன்லைன் மூலம் மதுபானங்களை முன்பதிவு செய்திருப்பதாக தெரிவித்தார். இதுக்கு முன்னாடியே கேஷ்லெஸ்ஸா அந்த ATM மிஷின் ஸ்வைப் பண்றது, ஜிபே ஸ்கேன்லாம் இருக்குன்னு சொன்னாரு. அதெல்லாம் இருந்தும் தான் இந்த 10 ரூபா 20 ரூபா பிரச்சனை இவ்வளவு காலமா இருந்துச்சு. ஸோ அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னா வெப்சைட் மூலமா அதை கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு அது ஒர்க்கிங்ல இருந்துச்சு. எனக்கு கடைசியா கிடைச்ச தகவல் படி கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டும் ஒரு 700 பேருக்கு மேல அதுல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல். ஆனா சில இடங்கள்ல அதுலயும் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கு. இவங்க போய் கேட்கும்போது அந்த லிக்கர் இல்ல அப்படிங்கறதும் கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு முயற்சி. இந்த முயற்சியில என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு கவனிக்கிறோம். அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணி சரி. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 8 வெள்ளாடுகள் மற்றும் புறாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கியூ பிரிவு காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டதை அறிந்த கும்பல் கடத்தி வந்த விலங்குகளை விட்டுவிட்டு தப்பியோடியது. இதனையடுத்து படகு மற்றும் விலங்குகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் தலைமறைவானவர்களை தேடி வருகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழையால் ரப்பர் பால் வடிக்கும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குழித்துறை, மார்த்தாண்டம், களியகாவிளை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இதேபோல குழித்துறை வாவுபலி பொருட்காட்சியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் திறப்பு குறைக்கப்பட்டதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 10,808 கனஅடியாக குறைந்திருக்கிறது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1500 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படுமா என்று விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.
திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலம் தட்சிண காளியம்மன் கோயிலில் அம்மனுக்கு ரூபாய் நோட்டுகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. 50, 100 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் உள்ளிட்டவற்றால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் மலைக்கோயில் ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் 11, 12 ஆகிய தேதிகளில் டாஸ்மாக் கடைகள் மற்றும் மணமகள் மன்றத்தை மூட மதுரை ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் வகையில் வடகரைப்பட்டி, அத்திப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் மூடப்பட உள்ளன. விதிமீறல்கள் நடைபெற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் நிஷாந்த் கிருஷ்ணா எச்சரித்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் வெறிநாய் கடித்ததில் ஒரே நாளில் 27 பேர் காயமடைந்தனர். சாலையில் நடந்து சென்றவர்கள், இருசக்கர வாகனத்தில் பயணித்தவர்கள் என்று 20க்கும் மேற்பட்டோரை ஒரே நாய் கடித்து குதறியது. காயமடைந்தவர்கள் புவனகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருக்கழுக்குன்றம் அருகே பொது பாதையை தனிநபர் ஆக்கிரமித்திருப்பதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முள்ளிக்குளத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் கோயில் மற்றும் விவசாய நிலத்திற்கு செல்லும் பாதையை ஜெயராமன் என்பவர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடி பகுதியில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பேருந்தை தீ வைத்து எரித்து ஓட்டுநரை கொலை செய்ய முயன்ற வழக்கில் பழனி கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. 2001ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவத்தில் பேருந்துக்கு தீ வைத்த முக்கிய குற்றவாளி ஜெயசீலனுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும், நடத்துனரை தாக்கி பணத்தை பறித்த ராஜேந்திரனுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தையில் வரத்து அதிகரிப்பால் முருங்கைக்காய் மற்றும் புடலங்காய் விலை சரிந்துள்ளது. முருங்கைக்காய் விலை கிலோவிற்கு 28 ரூபாயிலிருந்து 17 ரூபாயாகவும், புடலங்காய் விலை 13 ரூபாயிலிருந்து 9 ரூபாயாகவும் குறைந்திருக்கிறது. வரத்து குறைவால் 1 கிலோ நார்த்தங்காய் தற்போது 60 ரூபாயாக அதிகரித்துள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்ட 15 வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மாவட்ட வழங்கல் அலுவலர் பால்துறை தலைமையில் நடைபெற்ற சோதனையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முறைகேட்டில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்தனர். கோவை கிணத்துக்கடவு அருகே கூலி தொழிலாளி கொலை வழக்கில் இளைஞர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். சிக்கலாம்பாளையம் பகுதியில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி அஸ்வினை சக நண்பர்கள் ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்தனர். மேலும் அஸ்வின் உடல் முன்பு செல்ஃபி எடுத்து சக நண்பர்களுக்கும் இணையதளத்திலும் பகிர்ந்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக வழக்குப்பதிவு செய்த போலீசார் அஸ்வினின் நண்பர் மாதேஷ் மற்றும் சிறுவனை கைது செய்தனர். காவல்துறையினரிடமிருந்து தப்ப முயன்றபோது மாதேஷுக்கு கை எலும்பு உடைந்ததால் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் விவசாய மின் இணைப்பு வழங்குவதில் தாமதம் செய்வதாக கூறி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விண்ணப்பித்த வரிசைப்படி மின் இணைப்பு வழங்க கோரி முழக்கமிட்டனர். அதிகாரிகள் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அவரக்கரை பாலாற்றில் தலைப்பகுதி சேதமடைந்த நிலையில் மகாவிஷ்ணு சிலை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. சிலையை மீட்ட உள்ளூர் மக்கள் அதற்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். தகவல் அறிந்து சென்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் சிலையை வாங்கி ஆற்காடு தாசில்தார் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் இந்த சிலை அடித்து வரப்பட்டிருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே கரும்புகளை ஏற்றிச் சென்ற லாரியை வழிமறித்த காட்டு யானை லாரியிலிருந்து கரும்புகளை லாபகமாக எடுத்துச் சென்றது. யானை சாலையின் நடுவே நின்றதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. யானை தும்பிக்கையால் கரும்புகளை தூக்கிச் சென்ற காட்சிகள் வைரலாகியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 1,11,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 65 ரூபாய் விலை உயர்ந்து 13,965 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 4 நாட்களில் மட்டும் தங்கம் விலை 6,120 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. வெள்ளி விலை தொடர்ந்து 3வது நாளாக மாற்றமின்றி 1 கிராம் 250 ரூபாய்க்கும் கிலோ 2,50,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறைக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் முதலீட்டாளர்கள் கடன் பத்திரங்களுக்கு பதிலாக தங்கத்தில் முதலீடு செய்வது அதிகரித்திருப்பதாகவும் இதன் எதிரொலியாக தங்கம் விலை உயர்வு கண்டு வருவதாகவும் நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள்.
திமுக ஆட்சியில் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனு 3 முறை தள்ளுபடியானது ஏன் என்று அமைச்சர் ஆதவர்ஜுனா வினவியுள்ளார். சட்டமன்றத்தில் அமைச்சர் எழுப்பிய கேள்விக்கு திமுக எம்எல்ஏ KN நேரு பதிலளித்துள்ளார். திமுக ஆட்சியில தான் இந்த மேகதாது விஷயமா உச்சநீதிமன்றத்தில் 3 முறையும் தள்ளுபடி செஞ்சாங்க. அது எதனால தள்ளுபடி செஞ்சு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லட்டும். நாங்கள் புதிய அரசை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் வந்திருக்கோம். 3 முறை உச்ச நீதிமன்றத்தில் திமுக தலைமையான அரசு மேகதாது அப்பீல்ல ஏன் தோத்தாங்கிறத எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். உச்ச நீதிமன்றத்தில் முதலிலே தீர்ப்பு தள்ளுபடி ஆகிறது, மீண்டும் சீராய்வு மனு போடப்பட்டது, அதுவும் தள்ளுபடி ஆகிறது. மீண்டும் சீராய்வு மனு மறு சீராய்வு போட்ட போது உச்சநீதிமன்றத்தை சொல்லி தள்ளுபடி அல்ல, நீங்கள் கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்களே தவிர முழுமையாக சொல்லவில்லை. கழக அரசு நமது தளபதி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மேகதாதை பற்றி ஒரு நாள் கூட தாமதம் செய்யாமல் அடுத்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் என்பதுதான் வரலாறு. தமிழக பிரச்சனைகளுக்காக முதல்வர் விஜய் அனைத்து கட்சியினரை அழைத்துச் சென்று பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார். சட்டமன்றத்தில் பேசிய அவர், தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது தமிழக பிரச்சனைகளுக்காக அனைத்து கட்சியினரை அழைத்துச் சென்று பிரதமர் மோடியை சந்தித்ததை நினைவு கூர்ந்தார். கேப்டன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இதே அவையில் இருந்த பொழுது ஒட்டுமொத்த கட்சிகளையும் தமிழக பிரச்சனைகளுக்காக ஒன்றாக டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சு தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்காக சந்திச்சார். அதுபோல் நமது முதல்வர் அவர்களும் கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் சந்திச்சு நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்காக பேச வேண்டும் என்று ஒரு அவையில என்னுடைய பதிலை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் இல்லத்தில் எரிந்த நிலையில் பணக்கட்டுகள் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் FIR பதிவு செய்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நீதிபதிகள் PS நரசிம்மா, அலோக் அராதே அமர்வு இந்த மனு மலிவான விளம்பரத்திற்காக தாக்கல் செய்யப்பட்டது என்று கூறி விசாரணைக்கு ஏற்க மறுத்தது. யஷ்வந்த் வர்மா ஓய்வு பெற்றுள்ளதால் வழக்கு பதிவு செய்ய சட்ட தடையில்லை என்று மனுதாரர் வாதிட்டிருந்தார். இலங்கையின் பிரத்யேக சுகாதார காப்பீட்டு திட்டத்துக்கு இந்தியா நிதியுதவி வழங்க வேண்டும் என்று அந்நாட்டின் தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டைமான் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியா வந்துள்ள அவர் டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அளித்துள்ள மனுவில் எளிமைப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு இந்திய குடிமகன் வசதி திட்டத்தின் அடிப்படையில் இந்திய தூதரகத்தில் கட்டணமின்றி பதிவு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே வான் மற்றும் கடல் வழி இணைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் செந்தில் தொண்டைமான் வலியுறுத்தியுள்ளார். டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டங்களை அனுமதிக்கும் முடிவை மறுபரிசீலனை செய்து அந்த இடத்தை ஏன் மூடக்கூடாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி மகாஜன், பொதுமக்களின் போராட்டங்களால் மக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்று குறிப்பிட்டார். கூட்டங்களுக்கு தொடர்ந்து அனுமதி அளிக்கலாமா என்பது குறித்து அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். டெல்லி காவல்துறை ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள் மனுதாரரின் விண்ணப்பம் குறித்து முடிவெடுக்குமாறு கூறி வழக்கை முடித்து வைத்தார். கடலூர் மாவட்டம் ஆதிவராகநத்தம் வெற்றி வேலாயுத சுவாமி கோயிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு தேர் உற்சவம் நடைபெற்றது. விழாவையொட்டி வேலாயுத சுவாமி மற்றும் வள்ளி தெய்வானை சிறப்பு அலங்காரத்தில் தேரில் வலம் வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி காளியம்மன் கோயிலில் ஆடி 4ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாரனோடை தூய வெண்ணரசி அன்னை ஆலய ஆண்டு தேர்பவனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மாதா உருவம் பொறித்த கொடியை ஊர்வலமாக கொண்டு வந்து கொடியேற்றம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கரூர் வேம்பு மாரியம்மன் கோயிலில் ஆடி 4ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு 1,08,000 வளையல்களால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது.
இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் தங்கத்தேர் உலா விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த காமாட்சியம்மன் தங்கத்தேரில் கோயில் உட்பிரகாரத்தில் வலம் வந்தார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரின் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். மதுரை மாநகராட்சியில் கடந்த 2 மாதங்களில் 724 கிலோ தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 21,25,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் குப்பை கொட்டுதல், சுவரொட்டி ஓட்டுதல் போன்ற விதிமீறல்களுக்கு இந்த அபராதம் வசூலிக்கப்பட்டது. சத்தியமங்கலம் அருகே மல்லன்குழியில் பட்டா மாறுதலுக்கு 6,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். லஞ்சம் வாங்க உடந்தையாக இருந்த கிராம பெண் உதவியாளர் மம்தாவும் கைது செய்யப்பட்டார். விஏஓ சதீஷ்குமார் ஏற்கனவே 2022ஆம் ஆண்டு லஞ்ச வழக்கில் கைதானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் காங்குப்பம் கிராமத்திற்குள் குட்டியுடன் புகுந்த யானை கூட்டம் விளைநிலங்களை சேதப்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த காட்பாடி சரக வனத்துறையினர் பட்டாசு வெடித்து யானைகளை மீண்டும் காட்டுக்குள் அனுப்பி வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தனியாக வசித்த மூதாட்டியை கொலை செய்து 7 சவரன் நகைகளை கொள்ளையடித்த நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மாரியம்மன் கோயில் பகுதியில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி ராமுதாய் வீட்டில் சடலமாக கிடந்தார். தகவல் அறிந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். ராமுதாய் தனியே வசிப்பதை நோட்டமிட்ட அடையாளம் தெரியாத நபர்கள் கழுத்தை நெரித்து கொலை செய்து அவர் அணிந்திருந்த 7 சவரன் நகைகளை கொள்ளையடித்துச் சென்றது விசாரணையில் தெரியவந்தது. ஆவடியில் நெடுஞ்சாலைத்துறையின் ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கையை கண்டித்து வணிகர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது ரயில்வே மேம்பால அகலப்படுத்தும் பணி மற்றும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளால் 50க்கும் மேற்பட்ட கடைகள் இடிக்கப்படும் சூழல் உருவாகியிருப்பதாக குற்றம் சாட்டினர். திருத்தணி முருகன் கோயில் ஆடிக்கிருத்திகை விழாவின் 2ஆம் நாள் தெப்பத்திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் சரவண பொய்கை குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளினார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். பழனியில் 100 கோடி ரூபாய் கோயில் நில மோசடி தொடர்பான வழக்கில் கைதான சார் பதிவாளரிடம் குற்றவியல் நீதித்துறை நடுவர் விசாரணை நடத்தினார். தண்டபாணி அறக்கட்டளைக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடியாக பத்திரப்பதிவு செய்த வழக்கில் சிபிசிஐடி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் விசாரணையின் போது மயங்கி விழுந்தார். உடனே திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரை நேரில் பார்வையிட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டிருப்பதோடு மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெறவும் அறிவுறுத்தினார். மேலும் அவருக்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் பிலாக்குறிச்சியில் கடந்த 45 நாட்களாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மின் மோட்டார் பழுதடைந்ததால் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று கிணற்றில் நீர் எடுக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக மக்கள் கூறுகின்றனர். எனவே மின் மோட்டாரை சீரமைக்க வேண்டும் அல்லது புதிய ஆழ்துளை கிணறு அமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2024, 2025ஆம் ஆண்டில் அதிக நன்கொடை பெற்ற மாநில கட்சிகளில் திமுக முதலிடம் வகிக்கிறது. மாநில கட்சிகளால் 20,000 ரூபாய்க்கும் மேல் பெறப்பட்ட நன்கொடை 1,050 கோடி ரூபாயாகும். இது முந்தைய நிதியாண்டை ஒப்பிடும்போது 347 கோடியே 60 லட்சம் ரூபாய் அதிகமாகும். 365 கோடியே 78 லட்சம் ரூபாயுடன் திமுக முதலிடத்தில் உள்ளது. இதில் 300 கோடியே 64 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்படாத நன்கொடையாளர்களிடமிருந்து பெறப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் 184 கோடியே 96 லட்சம் ரூபாயுடன் 2வது இடத்திலும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 140 கோடி ரூபாயுடன் 3வது இடத்திலும் உள்ளது. அதிமுக 66 கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்றுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஸ்பேஸ்எக்ஸ் மற்றும் டெஸ்லா நிறுவனங்கள் இணைந்து 1.61 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் அதிநவீன AI செமிகண்டக்டர் வளாகத்தை அமைக்க உள்ளன.
உலகளாவிய சிப் தட்டுப்பாட்டை போக்கவும் டெஸ்லா ரோபோக்கள் ஸ்பேஸ் எக்ஸ் டேட்டா சென்டர்களுக்கு தேவையான சிப்களை தயாரிக்கவும் இந்த பிரம்மாண்ட ஆலை உருவாக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 3000க்கும் மேற்பட்ட அதிநவீன வேலை வாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கோபப்படும் என்பதால் மேகதாது அணை கட்டும் முயற்சிக்கு தாவேக அரசு கண்டனம் தெரிவிக்கவில்லை என்று திமுக பொதுச் செயலர் துரைமுருகன் விமர்சித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், மேகதாது பிரச்சினை முக்கியமல்ல, தொகுதி மறுவரையறை மட்டும் முக்கியமா எனவும் வினவியுள்ளார். தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட் வேளாண் பட்ஜெட்ல எப்படி பாக்குறீங்க ஐயா? சட்டமன்றத்துல பட்ஜெட் தாக்கல் செஞ்சு அதான் லேபிள் ஓட்டர் தானே, எல்லாமே லேபிள் ஓட்டர் பட்ஜெட். காவிரி விவகாரத்தை தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க. ஆனா அதுக்கு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் நிர்மல்குமார் பேசுறாரு ஐயா. அதுக்கு அவசியம் இல்ல, தொகுதி வரைப்பு அவசியமோ? உயிர் கட்டுற நாளைக்கு செங்கல் எடுத்து கொட்டிக்கிட்டு இருக்கான். இதை கேட்கறது வக்கு இல்ல. கூட இருக்கிற காங்கிரஸ்கார கோவிச்சுக்கோன்னு பேசாம இருக்காங்க இவங்க. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அனைத்து கட்சியினரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய காலகட்டம் இது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து கலந்தாய்வு கூட்டம் நடத்த முன்வந்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது. கட்சி வரம்புகளை தாண்டி அனைத்து தரப்பினரும் அனைத்து கட்சியினரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய காலகட்டம் இது. தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். எனவே தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காவிரி பிரச்சினையில் தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்த கட்சி காங்கிரஸ் என்றும் அந்த துரோகம் தொடர்கிறது எனவும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற காவிரி நதிநீர் உரிமை மீட்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தேர்தலில் தோற்றாலும் கொண்ட கொள்கையில் தாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று தெரிவித்தார். நாங்கள் தேர்தலில் வெல்லாதிருக்கலாம், தேர்தலில் தான் வெற்றி பெறவில்லை, கொண்ட கொள்கையில் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கக்கூடிய இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒன்றென்றால் உயிரை விட மேலானது என் மக்களின் உரிமை என்பது முன்னாடி நிற்கக்கூடிய பிள்ளைகள். முதலாக காவிரி நதிநீரிலே துரோகம் செய்த கட்சி நமக்கு காங்கிரஸ். அது இன்று வரை தொடர்கிறது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இறைச்சி, பால், திணை, அரிசி, தேங்காய் உள்ளிட்டவற்றை அக்கால மக்கள் உணவாக பயன்படுத்தியது ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மரபணுத்துறை நடத்திய ஆய்வில் இந்த விவரங்கள் தெரியவந்துள்ளன. கீழடி, கொந்தகை உள்ளிட்ட தொல்லியல் தளங்களில் கிடைத்த மண்பாண்டங்கள், முதுமக்கள் தாழிகள், மனித எலும்புக்கூடுகள் உள்ளிட்டவற்றில் அதிநவீன DNA சோதனை நடத்தப்பட்டது. பழமையான கீழடி மக்களின் மரபணுவும் இன்றைய தென்னிந்தியர்கள் மற்றும் இலங்கை தமிழர்களின் மரபணுவும் பெருமளவு ஒன்று போல இருப்பது உறுதியாகியுள்ளது. பானை மற்றும் தாழிகளில் படிந்துள்ள கொலஸ்ட்ராலை சோதனை செய்ததில் பண்டைய தமிழர்கள் இறைச்சி, பால், திணை, அரிசி போன்ற உணவுகளை சாப்பிட்டுள்ளதும் தெரியவந்திருக்கிறது. நிறையா உள்ளதுக்கான ட்ரேஸ்ன்னு பார்த்தா அரிசி, திணைக்கான மாலிகுல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அது ஒன்று. அப்புறம் சில ஆயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோகனட் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அப்புறம் கேஸ்டர் ஆயில் சில பாட்டில் அதுக்கான ட்ரேசஸ். கேஸ்டர் ஆயில்னா விளக்கெண்ணெய், ஆமணக்கு விளக்கெண்ணெய். அடுத்து கொலஸ்ட்ரால் மாலிகுல்ஸும் இருந்திருக்கு. கொலஸ்ட்ரால் மீட்டுக்கான இண்டிகேஷன். அது அதிக அளவு அப்படிலாம் கிடையாது. அதுவும் அந்த மாலிகுல்ஸ் இருந்திருக்குது. அப்போ அவங்களோட ஃபுட் ப்ராக்டிஸில் அந்த இதுவும் இருந்திருக்குங்கிறது பாயிண்ட்டு. இந்திய விமானப்படையின் உயர்மட்ட பயிற்சி திட்டத்தில் பயிற்சி பெற்ற முதல் பெண் என்ற பெருமையை ஸ்குவாட்ரன் லீடர் பாவனா காந்த் பெற்றிருக்கிறார். இந்திய விமானப்படையின் குவாலியர் நிறுவனத்தில் தனது பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறார் பாவனா காந்த். வான்வழி போர் மேம்பாட்டு நிறுவனத்தில் பயிற்சி பெற்று போர் உத்தி பயிற்சி பெற்றவராக தலைவரான நாட்டின் முதல் பெண் என்ற வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறார். பீகார் மாநிலம் தர்பங்காவைச் சேர்ந்த இவர் கடந்த 2016ஆம் ஆண்டு விமானப்படையில் போர் பிரிவில் இணைந்த முதல் 3 பெண் போர் விமானிகளில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. காவிரி நதிநீர் இணைப்பு திட்டம் எப்போது தொடங்கப்படுமோ அப்போது ரஜினிகாந்த் நிதி வழங்குவார் என்று லதா ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார்.
காவிரி நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு 1 கோடி ரூபாய் தருவதாக கடந்த 2002ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் கூறியிருந்தது தொடர்பான கேள்விக்கு லதா இவ்வாறு பதிலளித்தார். இப்ப 2002லயே ரஜினி சார் சொன்னார் காவிரி இணைப்பு திட்டத்துக்கு 1 கோடி ரூபாய் அளிப்பேன் அப்படின்னு. இப்போ உங்களுடைய மக்கள் மேடை மூலமாக அதை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல நீங்க வலியுறுத்துவீங்களா? நீங்க சொன்னீங்கன்னா ஸ்பெஷலா இருக்கும். நீங்க கேட்கறது பொலிட்டிக்கல் क्वेश्चंस, அதனால அது காவிரிக்கான தொகை தான் சொன்னேன், அரசியல் இல்ல. காவிரி இணைப்புக்காக சொன்னார்ல, அதுக்காக தான் சொன்ன, அரசியல். அது எந்த நிமிஷம் அந்த விஷயம் நடக்குதோ அந்த இடத்துல அவர் கண்டிப்பா அதை செய்வார். தேசிய கைத்தறி நாளை முன்னிட்டு சென்னை கலைவாணர் அரங்கில் கைத்தறி கண்காட்சி, வெற்றித்திரை விற்பனையகம் மற்றும் மின் வணிக தளத்தை முதல்வர் விஜய் தொடங்கி வைத்தார். சிறந்த நெசவாளர்கள் மற்றும் வடிவமைப்பாளர்கள் 11 பேருக்கு 22 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசோலைகள், விருதுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். ஆகஸ்ட் 13 வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் காஞ்சிபுரம் பட்டு, பவானி ஜமுக்காளம் உள்ளிட்ட 11 பாரம்பரிய கைத்தறி ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. போஸ்னியாவில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் சுட்டெரித்து வரும் நிலையில் அந்த நாட்டில் உள்ள குகை ஒன்று மக்களை குளிர்வித்து வருகிறது. தெற்கு போஸ்னியா நாட்டின் தனாரிக் மலைத்தொடரில் இந்த குகை அமைந்துள்ளது. இதன் நுழைவு வாயிலில் சக்தி வாய்ந்த காற்று வீசுவதால் ஜிட்ரிகா குகை என்று அழைக்கப்படுகிறது. தமிழில் இதற்கு காற்று குகை என்பதே பொருளாகும். இந்த குகையில் ஆண்டு முழுவதும் நிலையாக 52 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையே நிலவுவதால் கோடைக்கால வெப்பத்துக்கு நடுவே இயற்கை ஏசியாக கருதப்படுகிறது. இது யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாகவும் அங்கீகரிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பெண்கள் தங்களை சுதந்திரமாக வெளிப்படுத்திக் கொள்ளாதவரை எந்தவொரு நாடும் வளர்ச்சியடைய முடியாது என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட இன்ஸ்டாகிராம் பதிவில் இந்திய பெண்களின் ஆற்றல் முடக்கப்பட்டுள்ளது என்றும் ஆண்களின் ஆதிக்க கட்டுப்பாட்டிலிருந்து பெண்களுக்கு சுதந்திரம் தேவை என்றும் கூறியுள்ளார். பெண்கள் அவர்கள் விரும்பியதை செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் என்றார். மேலும் கல்வி, கார்ப்பரேட் துறை மட்டுமின்றி வீடுகளிலும் பெண்கள் அச்சமின்றி தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரத்தையும் அனைத்து நிலைகளிலும் சம உரிமையும் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 20 விழுக்காடு எத்தனால் பெட்ரோலில் ஈரப்பதம் மற்றும் குளோரைட் கலப்படம் இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை என்று எண்ணெய் நிறுவனங்கள் ஆய்வு செய்து விளக்கமளித்துள்ளன. இதற்கிடையில் பேசிய பெட்ரோலிய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி 1,07,000 பெட்ரோல் பங்குகளில் செய்யப்பட்ட ஆய்வில் 4 இடங்களில் மட்டும் பிரச்சினைகள் இருந்தது தெரியவந்ததாக தெரிவித்தார். நாட்டின் எத்தனால் கலப்பு திட்டம் குறித்து சர்ச்சையை உருவாக்க முயற்சிகள் நடைபெறுவதாகவும் அவர் கூறினார். இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் வேலை இழப்பு ஏற்படாது என்று ஜப்பானிய நிதி சேவை நிறுவனமான நோமுரா தெரிவித்துள்ளது. AI தொழில்நுட்பம் பல வேலைகளை குறைக்கும் என்ற பொதுவான எதிர்மறையான பார்வைக்கு மாறாக இந்தியாவில் இது புதிய மற்றும் தரமான வேலை வாய்ப்புகளையே அதிகம் உருவாக்குவதாக நோமுரா தனது ஆய்வில் சுட்டிக்காட்டியுள்ளது. உற்பத்தி, சேவை மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் AI-யின் ஒருங்கிணைப்பு இந்தியாவின் மனிதவள தேவையை நவீனப்படுத்தி புதிய பணிப்பிரிவுகளை உருவாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் VIP மற்றும் திரைப்பிரபலங்களின் தரிசனத்தின் போது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்று ஆணையர் வினய் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி முக்கிய பிரமுகர்கள் தங்களின் வருகை குறித்த விவரங்களை ஒரு நாளுக்கு முன்பே கோயில் அலுவலகத்தில் தெரிவிக்க வேண்டும். மேலும் கோயில் வளாகத்திற்குள் புகைப்படம் மற்றும் காணொலி எடுக்க அனுமதி இல்லை என்றும் மரபு மற்றும் புனித தன்மை பாதிக்கப்படக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பேகம்பூர் பெரிய பள்ளிவாசலில் மழை வேண்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலைகள் நிரம்ப வேண்டி நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழையால் ரப்பர் பால் வடிக்கும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குழுத்துறை, மார்த்தாண்டம், களியகாவிலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இதேபோல குழித்துறை பாவுபலி பொருட்காட்சியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் திறப்பு குறைக்கப்பட்டதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 10,808 கனஅடியாக குறைந்திருக்கிறது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,500 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படுமா என்று விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் வரத்து அதிகரிப்பால் முருங்கைக்காய் மற்றும் புடலங்காய் விலை சரிந்துள்ளது. முருங்கைக்காய் விலை கிலோவிற்கு 28 ரூபாயிலிருந்து 17 ரூபாயாகவும், புடலங்காய் விலை 13 ரூபாயிலிருந்து 9 ரூபாயாகவும் குறைந்திருக்கிறது. வரத்து குறைவால் 1 கிலோ நார்த்தங்காய் தற்போது 60 ரூபாயாக அதிகரித்துள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்ட 15 வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மாவட்ட வழங்கல் அலுவலர் பால்துறை தலைமையில் நடைபெற்ற சோதனையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முறைகேட்டில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்தனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் விவசாய மின் இணைப்பு வழங்குவதில் தாமதம் செய்வதாக கூறி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விண்ணப்பித்த வரிசைப்படி மின் இணைப்பு வழங்க கோரி முழக்கமிட்டனர். அதிகாரிகள் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அவரக்கரை பாலாற்றில் தலைப்பகுதி சேதமடைந்த நிலையில் மகாவிஷ்ணு சிலை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. சிலையை மீட்ட உள்ளூர் மக்கள் அதற்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். தகவல் அறிந்து சென்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் சிலையை வாங்கி ஆற்காடு தாசில்தார் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் இந்த சிலை அடித்து வரப்பட்டிருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று பிற்பகல் தமிழகம் வருகிறார். மும்பையிலிருந்து விமானப்படைக்கு சொந்தமான விமானம் மூலம் சென்னை வரும் அவரை விமான நிலையத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் வரவேற்கின்றனர். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலை செல்லும் அவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரமம், அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தரிசனம் செய்கிறார். இதன் காரணமாக திருவண்ணாமலையில் ட்ரோன்கள், ரிமோட் கட்டுப்பாட்டு விமானங்கள், ஆளில்லா வான்வழி வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த பயணத்தை தொடர்ந்து சாலை மார்க்கமாக புதுச்சேரி செல்லும் அமித்ஷா அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். தேனி மலை கிராம மக்களை வெளியேற்றுவதற்கு எதிரான போராட்டத்தில் பேசிய திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் தனது பதவியை ராஜினாமா செய்யவும் தயார் என கூறியுள்ளார். ஆண்டிப்பட்டி அருகேயுள்ள 90க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் வசிக்கும் மக்களை வனத்துறை வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பதை எதிர்த்து தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய தங்க தமிழ்ச்செல்வன் இந்த பிரச்சினை குறித்து மத்திய வனத்துறை அமைச்சரிடம் பேசியிருப்பதாக கூறினார். ஈரோடு அருகே கரும்புலோடுக்கு முட்டுக் கொடுக்க சந்தன மரத்தை வெட்டிய புகாரில் டிராக்டர் ஓட்டுநரிடம் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அந்தியூர் புதுக்காட்டில் விளைநிலம் ஒன்றில் கரும்புகளை வெட்டி டிராக்டரில் ஏற்றியுள்ளனர். அப்போது கரும்புகள் கீழே சரிந்து விழாமல் இருக்க அருகிலிருந்து சந்தன மரத்தை வெட்டி முட்டுக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. சர்க்கரை ஆலைக்கு சென்ற டிராக்டரின் பக்கவாட்டில் சந்தன மரக்கட்டை இருப்பதை பார்த்த பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். வனத்துறையினர் டிராக்டரை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.